இன்னைக்கு தொட்டி செடி வளர்ப்பு பார்க்கலாம். சத்தான காய்கறி, கீரை வகை, பழங்கள் எல்லாமே நம்ம வீட்டில இருந்தே அறுவடை செஞ்சுக்கலாம் தொட்டி செடி மூலமா. மண்தரை இல்லாதவங்க வீட்டு யூஸ் காய்கறிகளை இந்த தொட்டி செடியில வளர்க்கலாம். நாங்கள் இதில் பச்சை மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி, புதினா, ரோஸ் செடி இதெல்லாம் வளர்த்திட்டு இருக்கோம். இந்த தொட்டியில் போடுறது பாட் சாயில் மிக்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மாதிரி இதையும் செஞ்சுருக்கோம். இந்த தொட்டி செடிக்கு நம்ம பெருசாக எந்த உரமும் போட தேவையில்லை. வீட்டில் வேஸ்ட் ஆகிற மக்கர குப்பையை போட்டால் போதும். ரோஸ் செடியில் பூவெல்லாம் பெருசாக பூக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, சின்ன வெங்காயத்தோலை நைட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். விடிஞ்சு அந்த தண்ணியை ரோஸ் செடியில் ஊற்றினா போதும், பெருசாக பூக்கும், செடியும் காயாது. ரோஸ் செடி வேருக்கு பக்கத்தில் லைட்டாக குழி பறித்து அதில் வாழைப்பழத்தோல் போட்டாலும் பூ நல்லா பூக்கும். வீட்டில் வேஸ்ட் ஆகிற பாத்திரம், டப்பு இதெல்லாம் இந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம். இதில் வீட்டுக்கு தேவையான காய்கறி, கீரை எல்லாமே உற்பத்தி பண்ணலாம். திராட்சை செடி தொட்டியில் தான் வச்சுருக்கீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். தொட்டியில் வைக்கல, மண் தரையில் தான் இருக்குது. ஆனால் இது நல்லா க்ரோத் இருக்குது. இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கடலை புண்ணாக்கு. கடலை புண்ணாக்கு தான் மந்த்லி ஒன்ஸ் தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்திடுறாங்க. வாழை மரத்தில் இடக்கன்று எடுப்பாங்க, அப்போ தான் ஊட்டச்சத்து ஒரே மரத்துக்கே போகும்னு. ஆனால் இங்கே அப்படி எடுக்கலை, இடக்கன்று அப்படியே விட்டுட்டாங்க. இப்படி இருக்கனால அடிக்கடி காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கு. நீங்களே இந்த மாதிரி தொட்டி செடி வச்சு பாருங்கள். வீட்டுக்கு தேவையான காய்கறி, கீரைகள் எல்லாமே நம்ம பறிச்சுக்கலாம். எல்லாமே ஆர்கானிக்காகவும் இருக்கும். தொட்டி செடி வளர்க்குறதுக்கு க்ரோ பேக், தொட்டி இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் எங்கே நம்ம அதிகமாக வைக்கணும் அப்படின்னா, வெயில் நல்லா படுற இடத்துல தான் வைக்கணும். அப்போ தான் நிறைய காய் காய்க்கும், பூ நல்லா பூக்கும். நம்ம ஒரு செடியை வளர்த்துறதுனால சைக்கலாஜிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்டும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும். குரோட்டன்ஸ் புல்தரை வளர்க்குறதுக்கு பதிலாக வீட்டில் காய்கறி செடி வளர்த்தினா வீட்டுக்கு உபயோகமாக இருக்கும். நமக்கும் இயற்கையான முறையில் உணவு கிடைக்கும்.